பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் தடுத்தாட்கொள்ளும் கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை உருவாக்கியவர். ஆகவே நமது வாழ்வில் எந்த நேரத்திலும் குறுக்கிடுகின்றவராக இருக்கிறார். நாம் அவரை பார்த்து, ஏன் குறுக்கிடுகிறீர், ஏன் என்னை தடுத்தாட்கொள்கிறீர் என்று நாம் கேட்க முடியாது. நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகந்தரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டதும் நம்மை தடுத்து ஆட்கொண்டதும் தெரியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீர் துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த பகுதிக்கு நாம் பவுல் ஆண்டவரின் குறுக்கிடுதலை பகிர்தல் என்று நாம் பார்க்கலாம். பவுலின் வார்த்தையை கேட்பவர்கள் முற்றிலும் அமைதியாகி அவர்கள் கேட்க ஆயத்தமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் எவ்விதம் அவருடைய வாழ்வில் குறுக்கிட்டு அந்த பவுல் சென்ற பாதையை எவ்விதமாக மாற்றினார், அவருடைய வாழ்க்கையை எவ்விதமாக மாற்றினார் என்று சாட்சியை பகிர்ந்து கொள்கின்றதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் எனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டதை கூறுவதுதான் சாட்சியாகும். ஆனால் இன்று நாம் சாட்சி கூறும் கூட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாதுகாத்தார், பராமரித்தார், ஆசீர்வதித்தார் என்பதை தான் நாம் கூறுகிறோம். இது சாட்சியல்ல, மாறாக ஆண்டவர் செய்த நன்மைகளை பகிர்தல் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை எல்லா மக்களுக்கும் செய்கின்றார் என்று நாம் காண முடிகிறது. ஆகவே நான் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுவதுதான் சாட்சி என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 4:5 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தியும் இன்னமும் துன்புறுத்தவும் கிறிஸ்தவத்தை அழிக்கவும் உத்தரவு கடிதம் பெற்றுக்கொண்டு வீர தீரமாக புறப்பட்ட பவுலின் வாழ்வில் ஆண்டவர் குறுக்கிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக சென்ற அந்த பவுலனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிட்டார். வசனம் 6 நாம் பார்க்கும் பொழுது, இருளானதும் தீமையான காரியத்தை செய்ய சென்ற பவுலின் வாழ்வில் வெளிச்சம் உண்டானது என்று நாம் காண்கின்றோம். வசனம் 7-8 சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றார். ஆண்டவரின் பிள்ளைகளை துன்புறுத்துவது ஆண்டவரையே துன்புறுத்துவதாகும் என்று நாம் இந்த இடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். வசனம் 10 நாம் பார்க்கும் பொழுது, தனது சித்தம், தனது செயல், தனது வழி, தனது விருப்பம் என்று சென்றவன் ஆண்டவரிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பணிவாக அங்கு கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்கள்! இன்று நம் வாழ்வில் இந்த மாற்றம் உண்டாகி இருக்கிறதா? நமது வழியில், செய்கையில் மாற்றம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அங்கு ஆண்டவர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று கூறினார். நாமும் நம் வாழ்வில் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றால்தான் வாழ்விலும் மாற்றம் உண்டாகும். ஜெபம் செய்வோம். எங்களை இரட்சிக்க வந்த தகப்பனே, உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவும் ஆண்டவரே. ஆமேன்.